ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் அவனுடைய மூத்திரம் இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும்? மடப்பலை தரையில் விழுந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போற இலைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு தான்டா மண்ணின் உரம் வளம். பைத்தியக்காரா, கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகி மண்ணை வளப்படுத்தும்டா, வளப்படுத்தும். அவனுக்கு தெரியுது கேரளா இருக்க மலையாளிக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்து என் சாணியை எடுத்துட்டு போறான், என் புழுக்கை அள்ளிக்கிட்டு போறேன் லாரியில். அவன் கருமத்தை வேர்ல கொட்டி எனக்கு விஷத்தை விளை வச்சு கொடுக்குறேன். இப்படி ஒரு நாடு எங்க பார்த்திருக்கியா நீ? அவனுக்கு இருக்கிற அறிவில் ஒரு அறவாசி இவனுக்கு இருக்கப்படாதா? 15 வருஷமா கத்துறம்டா முச்சந்தியில் நின்று ஒன்றும் கிடையாது. மறுபடியும் இந்த கருமாதியும் பிடிச்சவனுக்கா ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்டு போயிடுது. அதுதான் நான் கோவத்தில் இந்த ஆடு மாட்டுக்காவது ஓட்டு உரிமை கொடுத்து விட்றா எங்களுக்கு, அதாவது போட்டு விடுங்க அதுக்கு. அது ஏன்னா அதுக்கு தெரியும்ல, உலகமெங்கும் இவர்கள் அந்நிய முதலீட்டை ஈட்டு வர எத்தனை நாடுகளுக்கு செல்கிறார்கள். அந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு எப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது, பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்து மேம்படுது என்று தெரிய வேணாமா? பிரேசில் என்ன, அமெரிக்கா என்ன, ஆஸ்திரேலியா என்ன, டென்மார்க் என்ன, இந்த நாடுகள் எல்லாம் எதில் வளத்தை பெருக்குகிறது? எதிலே? மாட்டுக்கறி ஏற்றுமதி, பால் ஏற்றுமதி, பால் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், பால் கோவா, சீஸ், இந்த மாதிரி பொருள்களில் தான் அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான்.